சில நேரங்களில் விஞ்ஞானத்தில் ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்காமலே போகலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று காணாமல் போயிருந்தா, சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகம் இருக்கு. அதோடைய அளவு சுமார் 940 கிலோமீட்டர் மட்டும்தான். பல பில்லியன் ஆண்டுகளாக எக்கச்சக்கமான விண்கற்கள் அதெல்லாம் தாக்கியிருக்கு. பல மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் நமக்கு டேட்டா அடிப்படையில் வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இப்போ அந்த கிரகத்துடைய மேற்பரப்பை பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தெரியுது. அங்கே இருக்க வேண்டிய சில மிகப்பெரிய பள்ளங்கள் காணா. அது எங்கே போயிருக்கும்? அது ஒருவேளை உருவாகலையா, அல்லது உருவான பின்னாடி அந்த கிரகத்தில் வேறு ஏதாவது நடந்திருக்குமா? இப்போ இருக்கக்கூடிய ஆய்வுகள் இந்த 2வது வாய்ப்பை ரொம்ப அதிகமாக நம்புது. ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஆஸ்ட்ராய்டை பற்றி இப்போ நம்ம பேசலை. ஒரு காலத்தில் கடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு. இப்போ நம்ம ஒரு காலத்தில் ஆஸ்ட்ராய்டு நம்பிட்டு இருந்த ஒரு விண்வெளி பொருள் நம்ம ட்வார்ஃப் பிளானட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அது பேர் தான் சீரியஸ். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஆயிரத்தி 801 வருஷம் இத்தாலிய வானியலாளர் ஒரு புதிய கிரகத்தை ஒன்று கண்டுபிடிச்சார். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிரகமாக தான் பார்த்தோம். அதை தொடர்ந்து இதை ஒரு விண்கல்லாக பார்த்தோம், ஒரு ஆஸ்ட்ராய்டாக பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக இது ஒரு ட்வார்ஃப் பிளானட் அப்படின்ற ஒரு பட்டியலுக்கு கொண்டு வந்தோம். இப்போ நம்ம அதை சீரியஸ் அப்படின்ற ஒரு பேரோட வச்சிருக்கோம். இது செவ்வாய் கிரகத்துக்கோ வியாழனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாக இருக்கு. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுடைய மொத்த மேஸில் சுமார் 3ல் 1 பகுதியே இந்த சீரியஸில் மட்டுமே இருக்கு. பல ஆண்டுகளாக இது ஒரு சாதாரணமான ஒரு பாறையாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் 2015 எல்லாமே மாறுச்சு. நாசாவோட டவுன் மிஷன் சீரியஸை சுற்றி பல தகவலை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தது இதில் பல பள்ளங்கள் இருக்கலாம். ஒரு பழமையான ஒரு கிரகத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் கிடைச்ச டேட்டா வேற. வெள்ளையாக பிரகாசிக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக இருந்திருக்கு. இதில் சில மலைகள் மட்டுமே யூனிக்காக தெரிஞ்சிருக்கு. அது அசாதாரணமான லேண்ட்ஸ்கேப்பாக நமக்கு தெரியவே இல்லை. அண்ட் இன்னும் பதில் கிடைக்காத பல கேள்விகள் அதில் உருவாயிருக்கு. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் உருவாயிட்டு இருந்த காலத்தில் எல்லா இடங்களுமே பாறைகளால் இருந்திருக்கு. தூசிகள், விண்கற்கள், மோதல்கள்னு அந்த என்விரான்மெண்ட் உருவான அந்த சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கு. அப்போது அதில் உருவான ஒரு பொருள் தான் சீரியஸ். அதோடைய விட்டம் சுமார் 940 கிலோமீட்டர் மட்டும்தான். பூமியோட கம்பேர் பண்ணால் ரொம்ப சின்னது. ஆனால் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். பல பில்லியன் ஆண்டுகளாக எக்கச்சக்கமான தாக்குதல்கள் அதில் விழுந்திருக்கலாம். அதனால் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தது அதோடைய மேற்பரப்பு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது மிகப்பெரிய பள்ளங்கள் அதிகமாக இருக்கும். இது இயல்பான எதிர்பார்ப்பு தான். ஆனால் நம்ம பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சு. விஞ்ஞானிகள் இதோடைய பள்ளங்களை ஒவ்வொன்றா என்ன பார்த்தாங்க, அதாவது கவுண்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன பள்ளங்கள்ல இருந்து பெரிய பெரிய பள்ளங்களாக பார்த்துருக்காங்க. நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பள்ளங்களும் பார்த்துருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பள்ளங்கள் இல்லவே இல்லை. 400 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட விட்டம் இருக்கக்கூடிய தாக்கங்கள், அந்த பள்ளங்கள் அதிகமாக இருக்கணும். ஆனால் அது இல்லவே இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் அனாமலி, ஒரு கிரகத்துடைய மேற்பரப்பில் இருக்க வேண்டிய அமைப்புகள் இல்லாமல் போகிறது சாதாரணமான விஷயமே இல்லை. இதுக்கான விளக்கங்கள் ரொம்ப அதிகமாக தேடப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் இப்போ கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரு கிரகத்துடைய மேற்பரப்பு அதோடைய உள்ளமைப்பை மாற்ற முடியுமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பூமியில எரிமலைகள் உள்ளிருந்து, அதாவது நிலத்துடைய உள்ளிருந்து உருகிய பாறைகளை வெளியேற்றுது. அதே மாதிரி தான் இந்த கிரகத்துலேயும் நடந்திருக்கும். அந்த குள்ள கிரகமான சீரியஸ்லி இது தான் நடந்திருக்கும். பட் இது வேற வடிவத்தில் நடந்திருக்கலாம். அங்கே லாவா கிடையாது. அதுக்கு பதிலாக ஐஸ், சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர், அமோனியா கலந்த திரவங்கள், இது எல்லாமே மேலே வந்திருக்கலாம். இந்த செயல்முறைக்கு கிரியோ வோல்கானிசம்னு சொல்லுவோம். ஐஸ் ஒல்கனோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த குள்ள கிரகத்துடைய ரொம்ப வினோதமான இடங்கள்ல ஒன்று அஹூனா மான்ஸ். இதை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான மலையை நம்மளால பார்க்க முடியும். பொதுவாக ஏதாவது ஒரு இம்பேக்ட் அல்லது ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே குழிதான் உருவாகும். ஆனால் அஹூனா மான்ஸ் ஒரு உயரமான அமைப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது கிரியோ வோல்கானிசத்துடைய ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அதாவது அந்த மேற்பரப்புல இருந்து உள்ளிருந்து மேலே வந்த பொருட்கள் காலப்போக்கில் உருகி அதை தொடர்ந்து உறைஞ்சு போய் மழையாக உருவாக்கியிருக்கலாம். இது இன்னும் ஆய்வில் தான் இருக்குது. ஆனால் பல தரவுகள் இதை அக்செப்டும் பண்ணுது. டவுன் மிஷன் வெளியிட்ட முதல் படங்களில் இந்த கிரகம் முழுவதும் கவனத்தை நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது ஒரு பிரகாசமான வெள்ளை புள்ளிகள். ஒக்காட்டர் கிரியேட்டர்ஸில் காணப்பட்ட இந்த பிரைட்டான டெபாசிட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப மிஸ்ட்ரியாக இருந்துச்சு.
அதை தொடர்ந்து அதை நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது அது ஒரு சோடியம் கார்பனேட்டும் பிற உப்பு சேர்மங்கள்னால உருவான ஒரு கலவை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது எதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக எடுக்காமல் முக்கியமாக பார்க்குறோம்? ஏன்னா உப்பு மேற்பரப்பில் உருவாகாது, அது பெரும்பாலும் திரவங்களோட சேர்ந்து தான் உருவாகும். அதாவது ஒரு காலத்தில் உப்பு கலந்த நீர் மேற்பரப்பை வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. சமீபத்து ஆய்வுகள் டவுன் தரவுகள் ஒரு புதிய டெக்னிக் மூலியமா மறுபடியும் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுது. அதில் முக்கியமான விஷயம், இதோடைய மேற்பரப்பு நம்ம நினச்சதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாவது ரொம்ப கடினமாக இருக்குது. இதில் ஸ்டீப் ஸ்லாப்ஸ், ஃப்ராக்சர் நெட்வொர்க்ஸ், சப்டைல் டெரன் சேஞ்சஸ், பிரைட்னஸ் வேரியேஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு கொண்டு வருது. இது ஒரு பேசிவ் வேர்ல்டு இல்லை. இதோடைய மேற்பரப்பு வெறும் இம்பேக்ட் மூலியமாக மட்டும்தான் உருவாயிருக்கும்னு நம்ம எடுத்துக்கவும் கூடாது. இதோடைய இன்டர்னல் சிஸ்டம் முக்கியமாக இது இந்த அளவுக்கு எவால்வேட் ஆகிறதுக்கு ஒரு பங்காக இருந்திருக்கு. இப்போது விஞ்ஞானிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு சாத்தியம், ரொம்ப பழைய காலத்தில் இந்த கிரகம் அதோடைய மேற்பரப்பில் உப்பு கலந்த தண்ணி ஓடி இருக்கலாம். காலப்போக்கில் அந்த கடல் உறைஞ்சு போயிருக்கலாம். சில பகுதிகள் இன்னும் ஆழத்தில் பிரெயின் பாக்கெட்ஸாக இருக்கலாம். இது காரணமாக மேற்பரப்பில் மெதுவாக அதோடைய அமைப்பை மாற்றி இருக்கலாம். பழைய கிரேட்டர்ஸ் ஃப்ளாட்டனாக இருக்கலாம். சில நில அமைப்புகள் அங்கே அழிஞ்சிருக்கலாம். இதனால் இப்போ நம்ம எதிர்பார்த்த பள்ளங்கள் நம்மளால் பார்க்க முடியலை. ஸோ இதை பற்றின ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதோடைய அளவு இல்லை, அதோடைய இடமும் கிடையாது, அதோடைய வரலாறும் இல்லை. ஒரு காலத்தில் அது ஒரு சாதாரணமான ஒரு ஆஸ்ட்ராய்டாக பார்த்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அது ஒரு ட்வார்ஃப் பிளானட்டாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போது இது இன்னொரு அடையாளத்தை வெளியே கொடுத்துருக்கு. அதோடைய இன்டர்னல் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. கடந்த காலத்தில் அங்கே கடல்கள் இருந்ததுக்கான சோடுகள் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. அதோடைய மேற்பரப்பு அது தானாகவே மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் உருவான மிகப்பெரிய பள்ளங்கள் இப்போ நம்ம பார்க்க முடியாமல் இருக்குது. அது எங்கே போயிருக்கு அப்படின்றதுக்கான பதில் முழுமையாக இப்போ கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த தேடல் நம்மளுடைய ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துது. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிரகங்கள் ரொம்ப ஈஸியாக உருவாகலை. சில நேரங்களில் அதோடைய மிகப்பெரிய ரகசியங்கள் அதோடைய ஆழத்தில் கூட இருக்கலாம். அதோடைய மேற்பரப்பு நம்ம பார்க்குறது கொஞ்சம் நார்மலாக இருந்தாலுமே அதோடைய உண்மையான முகம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து வானத்தை பாருங்கள். வானத்தில் பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.